சண்டே நைட்டுங்க லஞ்சுக்கு சிக்கன் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு எனக்கு வெறும் ரசம் மட்டும் போதும், வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி வெறும் ரசத்தில் எப்படி சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு முட்டை ஒரு 3 முட்டை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டுங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாய் சூடானதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கடுகு சேர்க்க வேண்டாம், வெங்காயம் மட்டும் போதும், கருவேப்பிலையும் கூட சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க, கடுகு சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. முட்டை சேர்த்த 2 செகண்ட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூடான சாப்பாடு வச்சு ரசம் வச்சு முட்டை வச்சு கொடுத்துடலாங்க. கேட்டது என்னவோ பார்த்திங்கன்னா ரசத்தோட சாப்பாடு தான். ஆனால் பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்ததுனால அதில் இருக்கிற வெங்காயம் முட்டையை வச்சுட்டு சாப்பிட்டாங்க. ரசம் மீதி தான். சிம்பிளாக நைட்டுக்கு டின்னர் வேலை முடிஞ்சிச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விழாவுக்குள்ள பார்க்க